தேங்காய் உடச்சி போட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து பாதி காய் தான் உடச்சிருக்கோம். நான் வெயில் 1 மணியாக போகுது, அதனால் பாதி காய் தான் உடச்சிருக்கோம். இது வந்து நாங்கள் பருப்பாக தான் போடுவோம். எண்ணெயாக போட்டால் ஒரு நாளைக்கு 1 லிட்ரு அப்பப்போ விற்குமா, அதனால் ஒன்றும் காசு சேராது. அதனால் பருப்பாக கொடுத்துறது. பருப்பு விலை குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பொங்கல் நிறைய வருதில்ல, பொங்கல் செலவுக்கு வேணும்ல, அதுக்காக தான் பருப்பாக உடச்சி போட்டுருவோம். நாங்களாம் சல்பர் கலக்க மாட்டோம். சல்பர் கலந்தால் தான் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். இன்றைக்கே நைட்டு சல்பர் போடுறவங்க இன்றைக்கே போட்டு மூடி வச்சுருவாங்களாம். அது எப்படின்னு நமக்கு தெரியாது. மொத்தத்தில் இது சுத்தமாக இருக்கும். இது வந்து 10 ரூபா சேர்த்து எடுக்கிறாங்க. சல்பர் போடலைன்னா, போட்டாக்கா 10 ரூபா கம்மியாக எடுக்கிறாங்களாட்டுது. செக்கு தலைக்கு தடவுறவங்க இந்த மாதிரி நேரடியாக காட்டுக்காரங்கிட்ட வாங்கி பருப்பு வாங்கி தடவுனிங்கன்னா, எண்ணெய் ஆட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா மற்றபடி வெளியில் வாங்கி எண்ணெய் வாங்குறது வந்து சல்பர் போட்டு தான் இந்த நாளில் இருக்குது. சல்பர் போடாத யாருமே தேங்காய் பருப்பு காய வைக்கிறதே இல்லை. ஏன்னா அது பருப்பு பளிச்சுன்னு இருக்கும். அதுக்காக சல்பர் வாங்கி போட்டுருவாங்க. பாய்.